அந்த கால வேலைக்காக நன்றி தகப்பனே. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த 11ஆம் அதிகாரத்தில் உள்ள 33 வசனங்களையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி எங்களுக்காக எழுதி வைத்தபடியால் நன்றி தகப்பனே. அர்ப்பணிப்போடு இந்த அதிகாரத்தை நாங்கள் படித்திருக்கிறோம். இதிலே அநேக சத்துவங்களும் வல்லமைகளும் நன்மைகளும் நல்ல ஆலோசனைகளும் உண்டு. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். வேத புத்தகம் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒரு புத்தகம். பலருடைய அனுபவங்களை, நம்மை போன்று ஊழியத்தில் ஈடுபட்டவர்கள், நம்மை போன்று பலவீனத்தின் மத்தியிலும் ஊழியம் செய்தவர்கள், நம்மை போன்று திருச்சபையை கட்டினவர்கள், திருச்சபையை நிறுவினவர்கள், ஆண்டவருடைய ஆலயத்தை சபை மக்களை உற்சாகப்படுத்தினவர்களுக்கு நடந்தவைகள் எல்லாம் ஆலோசனைகளாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு ஆலோசனையின் மடல் தான் இந்த 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம். அல்லது நாம் சொல்ல வேண்டும் என்றால் 2 கொரிந்தியர் 2வது மடல், கொரிந்தியருக்கு எழுதின 2வது மடல் என்று நாம் சொல்லலாம். இந்த 2வது கொரிந்தியருடைய மடலை எழுதுவதற்கு காரணம் என்ன என்று நாம் கேட்போம் என்றால், இந்த சபையினுடைய நிறுவனர் பவுல் அப்போஸ்தலர். நிறுவிட்டு அவர் வாரம் வாரம் அந்த திருச்சபையில் இருக்க முடியாத சூழ்நிலையினால், அவர் பல இடங்களில் சபை நிறுவப் போவதினால் அவர் இந்த திருச்சபைக்கு சில மடல்கள் எழுதியிருக்கிறார். லெட்டர்ஸ் என்று சொல்லலாம், நிருபங்கள் என்று சொல்லலாம். த மோஸ்ட் பர்சனல் லெட்டர் என்று சொல்லுகிறார்கள். ஒரு திருச்சபைக்கு ஒரு தகப்பனாய், ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் அப்போஸ்தலனாய் எழுதியிருக்கிறார். பவுலை நாம் அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறோம். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். த ஒன் ஹூ இஸ் சென்ட். ஆக அவருடைய தாய் சபையிலிருந்து அவரை அனுப்பியிருக்கிறார்கள். அவர் வந்து அங்கே திருச்சபைகள் நிறுவும்போது இதையும் நிறுவினார்கள். இதிலே இந்த 2வது மடலிலே ஒரு காரியத்தை அதிகமாக பார்க்க முடிகிறதுன்னா, த கன்ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப். சபைக்கும் இந்த சபையினுடைய நிறுவனராகிய பவுலுக்கும் இடையில நல்ல உறவுகள் இல்லை. அங்கே உள்ள பல தலைவர்கள் ஃபால்ஸ் டீச்சிங்க்கு பக்கமாக செவி சாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபால்ஸ் டீச்சிங், முதிர்ச்சி இல்லாத பிரச்சனைகள் நடக்கிறது. வெளி உலகத்தில் என்ன பிரச்சனைகள் நடக்கிறதோ அதே பிரச்சனைகள் சபையிலும் நடக்கிறதை பார்த்து தான் இதை அவர் இன்றைக்கு இந்த லெட்டரை எழுதியிருக்கிறார். என்ன சொல்ல போகிறார்னா, நித்தியமானவைகளை நாடுங்க. இந்த உலகத்தில் டெம்பரவரியான விஷயங்களை நீங்கள் நாடிட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு பெருசாக்கி கொண்டு இருக்கிறார்கள். நித்தியமானவைகளை நாடுங்கள். நீங்கள் இந்த ஒப்புரவாகுதலின் பிள்ளைகளாக இருங்கள். யூ நீட் டு ஹாவ் ரீகன்சிலியேஷன். ஒன்றுபட்டு தான் வாழ வேண்டும். நமக்கு எப்போதும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வி நீட் டு வாக் டுகெதர். கடைசி வரைக்கும் ஒன்றா நடக்கணும். பெரியவங்க சொல்லுவாங்க, ஊரில் சண்டை போட்டுக்கும் போது, நாளைக்கு நீ என் முகத்தை பார்க்கணும், நான் உன் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்க போகிறோம், ஒரே ஊரில் இருக்க போகிறோம், ஒரே சபையில் இருக்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்டை அதிகமாக பவுல் அப்போஸ்தலன் பேச போகிறோம். இன்னும் என்ன இந்த 2 கொரிந்தியரில் அவர் பேசி கொண்டிருந்தார்னால், ஹியூமன் வீக்னஸ் ஹேஸ் காட் ஹெல்ப். உடலில் பலவீனம் வந்தால் பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி இருக்கிறது. யூ காட் டிவைன் பவர் டு ஹெல்ப் யூ. உன்னதத்திலிருந்து உதவி உங்களுக்கு வருகிறது. ஒண்டர்ஃபுல்லான ப்ரேயர் தாவீது ராஜா பண்ணியிருப்பார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். இன்னொன்று சொல்லியிருப்பார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராக என் கண்களை ஏறிடும். வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமானை நோட்டிருக்கும், அப்போது என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் இன் ஃப்ரடைல் ஸ்டேட், ஆர் இன் ஃப்ரஜைல் ஸ்டேட். என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த சரீரம் பலவீனத்தை நோக்கி போகும். பட் வி ஹாவ் டிவைன் பவர் டு சப்போர்ட் அஸ். தலை அப்படியே மேலே உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்கு உதவி செய்ய உன்னதம் இருக்கிறது. ஐ ஹாவ் ஹெல்ப் ஃப்ரம் ஹெவன். ஆமென். ஓகே. நம்முடைய வாழ்க்கையே இன்றைக்கி நான் வாழ்ந்தேன், 60 வயசு வரைக்கும் வாழ்வேன், 80 வயசு வரைக்கும் வாழ்வேன், பிறகு நான் ஒன்றும் தெரியல அப்படின்லாம் இல்லை மகனே மகளே. நம்ம நித்தியம் இந்த பூ உலகம், இந்த பொய்யூர் வாழ்க்கை முடியும் போது நாம் மெய்யூருக்கு போக வேண்டும். பையூரில் இருந்து வந்தோம், பொய்யூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறகு நேராக எங்கே போகிறோம்? மெய்யூர் போக போகிறோம். நம்ம சரீரம் வரைக்கும் மண்ணூரில் ரெஸ்ட்டில் இருக்க போகுது. பிறகு மெய்யூர்லேருந்து நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் ரிட்டன் ஆகி மண்ணூரில் இலைப்பாரி கொண்டிருக்கிற நம் சரீரத்தை எடுத்துக்கொண்டு அது வாழ்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் அவர் பேசியிருக்கிறார்.
Paul really did an authentic ministry. பவுலை கூப்பிட்டு வச்சு நீங்கள் என்ன அப்படி மிஸ்டேக் பண்ணீங்கன்னு கேட்கவே முடியாது. எல்லாரும் முன்னாடியும் வாழ்ந்து கொண்டு வந்தார். பாடுகள் மத்தியில் ஊழியம் செஞ்சார். என்ன பவுலையா நல்ல தூக்கமா அப்படின்னு கேட்க முடியாது. he put effort like anything. என்ன பவுலையா ஊழியத்துக்கு போகாமல் படுத்திருக்கீங்களே கேட்க முடியாது. he was not at all lazy. he was very much hard worker. he was not afraid. எதை பார்த்தும் பயப்படவில்லை. பலவீனத்தின் மத்தியிலும் அவர் செய்து இருக்கிறார். இப்படி நீ செய்ய வேண்டும் கொரிந்து திருச்சபையை என்று சொல்ல போகிறேன். கொரிந்து வந்து ரிச் சிட்டி, கொரிந்து பட்டணம். அந்த பட்டணத்தில் 2 போர்ட் இருந்துச்சா, 2 துறைமுகம். அப்போ எவ்வளோ வெல்த் வந்திருக்கும், எவ்வளோ ட்ரேடு நடந்திருக்கும், எவ்வளோ பிஸ்னஸ் நடந்திருக்கும். ஆமாம், ரோம் வந்து ரிசீவிங் சைடு. கோதுமை, அரிசி, நெல், எண்ணெய், ஊரில் இருக்கிறதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போகும்போது அங்கங்கே போர்ட்டில் நிறுத்தி இறக்கி ஏற்றி சரி பண்ணுறதெல்லாம் பண்ணோம்ல. பொதுவாக விளைச்சல்கள் எல்லாம் எகிப்தில், ஆப்பிரிக்கா கண்டத்தில் நல்ல விளைவு. யானை தந்தம், கோல்டு, சில்வரு, அரிசி, பருப்பு, நெல், கோதுமை, இல்லை ஸ்பைசஸ்ஸு, இதெல்லாம் போகும்போது கொரிந்து வழியாக வந்துட்டு போகும். அப்போ இறக்குமதி ஏற்றுமதி எப்படி இருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும். ரிச் சிட்டி. கொரிந்து திருச்சபையை நீ கவனமாக இருக்க வேண்டும். இதை பேசிட்டு வந்த பவுல், யூ ஷுட் பி ஜெனரஸ் இன் கிவிங். திருச்சபை வளர வேண்டும். உங்கள் திருச்சபை வளர்ந்தது மாத்திரமல்ல, ஆங்காங்கே இருக்கிற திருச்சபைகள் வளர வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இவங்க மேலே கேள்விப்படுறார். the church is divided. ஆளுக்கு ஒன்று பேசுகிறாங்க. தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன். யுனைடெட் வி ஸ்டாண்ட், டிவைடட் வி ஃபால். 2 பேர் கூட ஒத்துமையா இல்லைனா வீழ்ச்சி உறுதி. 2 பேர் ஒரு மனதோடும் 1000 பேர் பிரிவினையோட எண்ணத்தோடு இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கிற அந்த 2 தான் ஜெயிப்பார்கள். பிரிவினோடு இருக்கிற அந்த 1000 பேர் தோப்பார்கள். மகா அலெக்சாண்டருடைய வெற்றிக்கு காரணம் தெரியுமா? யூனிட்டி. அவர் என்ன சொல்கிறார் அதை செய்வாங்க. 2 பேர் செத்து போங்கடானா கூட செத்து போடுவாங்க. ஸோ ஹீ ஃபோக்கஸ்ட் ஆன் யூனிட்டி. அதனால தான் ஒரு பெரிய தர்பூசணி பழம் மாதிரி பாபிலோன் ராஜ்யம், ஒரு சின்ன கத்தி சைஸில் தான் அலெக்சாண்டரோட படை. அவர் பாபிலோன் எவ்வளோ, தர்பூசணி பழம் மாதிரி. அலெக்சாண்டர் எவ்வளோ, ஒரு கத்தி சைஸில் தான். உள்ளே புகுந்தாரே, எல்லாம் நினச்சாங்க பாபிலோன் அப்படியே உள்ளே பூந்து அலெக்சாண்டர் என்ன பண்ணோம், கசைக்கிறோன்னு. அவரை கசக்க முடியல. அவர் கத்தி மாதிரி உள்ளே இறங்கினார். அவர் இறங்கின இடம் விட்டு விழுந்துச்சு பாபிலோனுக்கு. நேராக ஹெட் ஆஃபீஸ் நோக்கி போனார். நேராக பாபிலோன் தலைமை மன்னனை நோக்கி எதிர்த்து அலெக்சாண்டர் புறப்பட்டார். ஒரு தர்பூசணி பழம் மாதிரி தான் பாபிலோனுடைய ராஜ்யம். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் இருந்தது கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி. த யூனிட்டி. கிரைஸ்ட் இஸ் யுனைடெட். த சர்ச் ஷுட் பி யுனைடெட். இயேசு ஒற்றுமையை பற்றி அலெக்சாண்டர் பேசினார் என்று நான் சொல்லவில்லை. இயேசு பேசினார். பூமியில் 2 ஒருமனப்பட்டு இருந்தால், உங்களில் 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் எங்கே கூடுவீர்கள் அங்கே நான் இருக்கிறேன். ஸோ பி யுனைடெட். சர்ச் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் யுனைடெட். நீங்கள் சொல்கிற கருத்தை கேட்டுக்கிற பீப்புளோட ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி மாதிரி எடுத்துங்க. நம்ம சொல்கிறதுக்கு எதிராக பேசுகிறவங்க கூட போய் மல்லு கொடுக்க வேண்டிய அவசியம். அஃப்கோர்ஸ் தே ஆர் தேர். வி ஷுட் பி யுனைடெட். பட் சர்ச் இஸ் த பிளேஸ் வேர் காட்ஸ் விஷன் இஸ் தேர். கர்த்தர் கொடுக்குற தரிசனம் இருக்குது. என்னோட தரிசனம் உங்களோட தரிசனம், உங்களோட தரிசனம் அல்ல, கர்த்தருடைய தரிசனம் என்று யூனிட்டியை பற்றி பவுல் அப்போஸ்தலன் பேச போகிறார். இந்த 2ஆம் அதிகாரத்தில் தான் மாம்சத்துக்குள் முள் இருந்தாலும் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை தனக்கு இருந்த முல்லை பற்றி பேச போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு இந்த 11th சாப்டரில் தன்னுடைய அதிகாரத்தை யூஸ் பண்ண போகிறார். அல்லேலூயா. அதிகாரத்தை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலன்னா வரவன் போகிறவங்களாம் யூஸ் பண்ணிட்டு போவான். ஒரு ஸ்கூல்னால் அந்த ஸ்கூலில் பெரிய சவுண்ட் யார் தான் இருக்கும்? ஹெச்எம் தான் இருக்கும். கரெக்ட் தானே? இல்லைனா யாருனாலும் கத்துவான். The apostle should be authoritative. The leader should be authoritative. Amen. Humbly authoritative. தாழ்மையான ஒரு அதிகாரம் படைத்தவனாக இருக்க வேண்டும். Why? To defend the church. திருச்சபையை பாதுகாக்கும்படி அந்த தலைவருடைய குரல் எப்படி இருக்க வேண்டும்? உயர்த்தி இருக்க வேண்டும். தலைவர் உயர்த்தி பேசலனா எல்லாரும் உயர்த்தி பேசுவான். பொய் பேசுகிறவன் உயர்த்தி பேசுவான். உண்மையின் குரல் ஓங்கி இருக்க வேண்டும் என்பதை பேச போகிறோம். ஸ்பெஷலி அகேன்ஸ்ட் ஃபால்ஸ் டீச்சிங். நீங்கள் ஒரு ஊழியம் பண்ணுறீங்க, அந்த ஊழியத்துக்கு விரோதமான ஒரு ஃபால்ஸ் டீச்சிங், ஒரு பொய்யான உபதேசம் வருகிறது என்றால் உங்கள் குரல் அதை காட்டிலும் பெரிதாக இருக்க வேண்டும். உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே பைபிளை பிரித்து பேசுங்க. Open the Bible. Speak the word of God. ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே பேசுங்க. அதை தான் இன்றைக்கு பேச போகிறார். ஆமென்.
ஆமாம், he is going to confront the false teachers. ஏன்னா இது பணக்கார சபை பிரதர் சிஸ்டர், புரிஞ்சுங்க. மீதி சபை மாதிரி கிடையாது. உள்ளே போய் மெசேஜ் கொடுக்க போனாலே ஆளுக்கு காணிக்க கொடுப்பாங்க. அதனால் எல்லாம் வரவன் போகிறவங்களாம் வருவான். நான் வரட்டா, நான் பேசிட்டா என்று கொரிந்து திருச்சபையிலே வந்ததை பார்த்த பவுல் அப்போஸ்தலன் இன்றைக்கு அனைத்து பொய் தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்களை எதிர்த்து பேச போகிறார். He wants the Corinthian church to be faithful. நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் பேச போகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? இன்றைய செய்தியினுடைய தலைப்பு the love and sacrifice of a true apostle. ஒரு உண்மையான அப்போஸ்தலன் அன்பு மாத்திரமல்ல, தியாகமாய் ஊழியம் செய்கிறான் என்பதற்கு அர்த்தம். ஹல்லேலூயா. உண்மையான அப்போஸ்தலன் எப்படி ஊழியம் செய்கிறானா? அன்பாகவும் தியாகமாகவும் ஊழியம் செய்கிறான். ஒரு தகப்பன் தன் பெற்ற பிள்ளையிடம் எப்படி பேசுவானோ அப்படி பேசுகிறது நம்மால் தெரிகிறது. திருச்சபையே, சபையை கட்டுவது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் சபையை வஞ்சிப்பது சத்துருக்கு ஈஸியான காரியம். கூட்டத்தை சேர்ப்பது மிகவும் கடினமான காரியம். வருகிற கூட்டத்தை வரவிடாமல் தடுப்பது லகுவான காரியம். பவுல் சொல்ல போகிறார், if there is a gospel other than Jesus Christ, இயேசு பேரே இல்லாத ஒரு சுவிசேஷம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இயேசு பேராத ஒரு சுவிசேஷம் இருக்குதா ஐயா அப்படின்னு கேட்குறீங்களே. இருக்குது பிரதர், அதுதான் பணம். உன் பிரச்சனைக்கு தீர்வு பணம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயே, தட் இஸ் த டிஃப்ரெண்ட் காஸ்பல். இன்றைக்கி யாராவது அப்படி எண்ணத்தோட நல்ல வேலை கிடச்சிச்சின்னா செட்டில் ஆகிடுவேன். இல்லை பிரதர், ப்ரே பண்ணி ஜீசஸ் காலில் விழுந்துட்டீங்கன்னா செட்டில் ஆவேன். கொரிந்து திருச்சபையே, யூ cannot receive that different gospel. ஆமென். as a father, கொரிந்து திருச்சபையை ஒரு அருமையான இயேசு கிறிஸ்துக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு மணவாட்டியை போன்று, இயேசுதான் மணவாளன் என்றால், இயேசுதான் மணமகன் என்றால், இந்த கொரிந்து திருச்சபை தான் மணமகளாய் இருந்தால், இந்த இருவரையும் இணைக்கிற பணி பவுலுக்கு கொடுக்கப்பட்டால், அந்த மணமகனை விட்டு பிரிக்க ஒரு சதி நடந்தால், அந்த சதியை எதிர்த்து எப்படி அந்த அப்போஸ்தலன் போராடவனோ அந்த போராட்டத்தை நம்மால் காண முடிகிறது. அன்றைக்கி நம்ம பார்த்து சொல்கிறார், discern the deceivers, discern the leaders. உங்கள் தலைவன் யார் என்பதை புரிந்துகொள், உன்னை வஞ்சிப்பவன் யார் என்பதை புரிந்துகொள். பெரியவங்க சொல்லுவாங்க, don't follow the words of the people, follow the actions of the people. ஜனங்க பேசுகிறாங்களே அதை பின்பற்றியே போகாத, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பின்பற்றி போ. பேசுகிறவனை பின்பற்றி போனீங்கன்னா அவன் பேசிட்டு போயிட்டு இருப்பான், நீங்கள் ஏமாறுவீர்கள். செய்கிறவனை பின்பற்றி போனீர்கள் என்றால் அவன் செய்து கொண்டிருப்பான், நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். பால் வாஸ் அ குட் மேன் ஆஃப் ஆக்ஷன். கிரியைகள் செய்கிற ஒரு மகனாய் இருந்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு மக்களாய் இன்றைக்கு மாற்றப் போகிறார். ஆமென். இந்த 11ஆம் அதிகாரத்தில் பவுல் சில டச்சிங்கான வார்த்தைகளை பற்றி பேசுகிறார். பாருங்க, என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாக இருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்கள். வாட் இஸ் ஹி போஸ்டிங் அபவுட்? a little foolishness. நமக்கு என்ன பண்ணுவோம்னா, தலைவர்களுக்கு நல்ல நல்ல குணங்கள்லாம் இருக்கும், ஒரு சின்ன குணத்தை பேசுவோம். அவர் தலை ஒழுங்காக வர மாட்டார்ன்றதை பெருசாக பேசுவோம். அவர் கரெக்ட் டைம் சாப்பிட மாட்டார் என்பதை பெருசாக பேசுவோம். சொல்கிறேன், அவர் ஒரு தலைவலி கேஸ் என்பதை பேசுவோம். why don't you compassionately bear with this foolishness? திட்டுறவர், அவர் திட்டுவாருங்க. என்ன பண்ணுவாரா? எதுக்கு எடுத்தாலும் திட்டுவார். no bear with the foolishness. வண்டர்ஃபுல் இல்லைங்களா? நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்கு தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பவுல் ஏன் கோபமாக இருக்கார்? ஏன் வைராக்கியமாக இருக்கிறார்? இந்த திருச்சபை என் கிறிஸ்துவனுடைய மணவாட்டி. இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மணவாட்டி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போகிறீங்க? இன்றைக்கி ப்ரேயரே எதுக்கு தெரியுமா? உங்களையும் ஜீசஸையும் கனெக்ட் பண்ணுறது தான். வேறு ஒன்றும் இல்லை. நான் பேச நீங்கள் கேட்பதற்காக அல்ல, நான் பேச நீங்கள் அவருடைய மனவாட்டியாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். பவுல் பேச அதை நாம் கேட்க இயேசுனுடைய மனவாட்டியாய் இருந்து கொள்ளும். திஸ் இஸ் அ zeal. ஆமென். ஆனால் எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு வஞ்சிக்கிறவன் என்பது ஒரு வேலையும் பண்ணாமல் ஏமாற்றி விட்டு போகிறான். கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் படிக்கிறீங்க. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் படைக்கிறார் இல்லை? தண்ணியை தனியாக பிரிக்கிறாரு, நிலத்தை தனியாக பிரிக்கிறாரு, வெளிச்சத்தை தனியாக பிரிக்கிறார், இருளை தனியாக பிரிக்கிறார். ஈஸியாக கஷ்டமான வேலைகள்.
நீர்லேருந்து பறக்கிறவைகள் எல்லாம் உருவாக்குறார், மீனை உருவாக்குறார், நிலத்து மிருகங்கள் எல்லாம் உருவாக்குறார். 6ஆவது நாளுடைய கடைசி நாளில் மனிதனை உருவாக்குறார். அவன் வாழ்வதற்கு ஏதேன் தோட்டத்தை உருவாக்குறார். அந்த ஏதேன் தோட்டத்துக்கு பாயறதுக்கு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு சாத்தான்ற ஃப்ராடு, சாத்தான்ற திருடன் ஆதாமுக்குள்ளுந்து ஏவாளை உருவாக்கிட்ட பிறகு ஏவாளை மட்டும் ஏமாற்றி தட்டிட்டு போயிடுவான். நம்ம பார்த்து நிற்போமா? திஸ் இஸ் த டிசப்டிவ் பவர். ஒரு சபையை கட்டி எழுப்புவது கடினமான காரியம். ஆனால் வரவங்களை ஒரு 4 பேரை தட்டிட்டு போகிறது டிசப்டிவ் பவர். நீங்கள் ரட்சிக்கப்பட்டது கடினமான காரியம். உங்களை வீழ்த்துவது டிசப்டிவ் பவர். யூ ஷுட் பி கேர்ஃபுல். சும்மா 10,000 கொடுத்து உங்களை ஊழியத்திட்டு கொண்டு போயிடுவானா? ஒரு வேலையை கொடுத்து உங்களை ஊழியத்திட்டு கொண்டு போயிடுவானா? ஏதோ ஒன்று பேசி உங்களை வஞ்சிப்பானா? வஞ்சனையின் ஆவி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேச போகிறோம். இன்னைக்கு 3rd verseல ஆதாம் ஏவாளை பற்றி பேச போகிறார். சர்ப்பம் என்பது திருடன். தெளிவாக புரிஞ்சுங்க திருச்சபையை. நீங்கள் வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் உட்காந்துக்கிறீங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். எப்படிங்க? இன்னொருத்தோட கையின் பிரயாசம் கிடையவே கிடையாது. அந்த லேண்ட் எந்தாயிடும், அந்த வீடு எந்தாயிடும், அந்த கோல்டு எந்தாயிடும். நோ, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். மீது எல்லாமே சாத்தானுடைய செயல். அவனுடைய வஞ்சக புத்தி, அவனுடைய கீழ்த்தரமான புத்தி. சாத்தான் ஏவாளுக்கு சொன்னான், இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா நீ ஆண்டவர் போலவே மாறிடுவேன். சாப்பிட போறாங்க. அவளை வஞ்சித்தான். ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் ஆகிலும் சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை, கெட்ட பேர் யாருக்கு பாருங்க? சர்ப்பத்துக்கு. என்னையா இப்போயும் சர்ப்பத்துக்கு வஞ்சனை இருக்கா? இல்லை, பவரெல்லாம் தூக்கிட்டார். அன்னைக்கு நான் நினைக்கிறேன் நீங்கள் கார்ட்டூன் படத்தில் பார்க்குற மாதிரி சிங்கம், புலி, மான், முயல் எல்லாம் வந்து ஆதாம் ஏவாள்கள் பேசிட்டு இருந்துச்சு. அப்போ சர்ப்பமும் பேசிச்சு. கார்ட்டூனில் நடக்குது தானே? கார் பேசும், ட்ரெயின் பேசும், கிளி பேசும், எல்லாம் பேசுதுதானே பொம்மை படத்தில். அப்படி இருந்துச்சு. தூக்குனார். சர்ப்பம், நீ வாயே கிடையாது, நீ மண்ணை சாப்பிட்றதுக்கே டைம் இல்லை, எங்கேருந்து நீ பேசுறது? பேசுகிற எல்லா பவரையும் எடுத்தார். ஒன்று மனிதனுக்கு மட்டும் தான் கொடுத்தது. ஏனென்றால் சர்ப்பம் சாத்தானுக்கு துணை போனது. திருச்சபையே போய் ஏவாளை வஞ்சித்தது. உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை இருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். தட்ஸ் ஆல். சபையை விட்டு பிரிஞ்சு போகிறது தப்பா? நான் சர்ச்சைக்கு வரணுமா கேட்கலாங்க. கிறிஸ்துவ விட்டு பிரிஞ்சிடுறிய மகளே. கிறிஸ்துவ விட்டு போனால் there is another person, another villain who is the devil. ஹீரோ கூட இல்லைன்னா நெக்ஸ்ட் யார் தான்? ஹீரோக்கு ஈக்குவலாக ஏமாத்துருவேன். வில்லன் சாத்தான். அதற்காக பயந்திருக்கிறேன். வாட் இஸ் டுடேஸ் டெக்னாலஜி டீச்சிங் அஸ்? உலகத்தில் இன்றைக்கு வருகிற ஒவ்வொரு டெக்னாலஜி, ஒவ்வொரு உலக காரியங்களும் என்ன ஈர்க்கிறது? இயேசுவே தேவையில்லை, நான் உன்னை காப்பாற்றுறேன். ஏஐ என்ன சொல்லுது? உன் குடும்பத்தை நான் சேர்த்து வைக்கிறேன், உன் கஷ்டத்துக்கு நான் பதில் சொல்லுகிறேன். எல்லாமே இட்ஸ் சேயிங் எவ்ரிதிங். சமாதானம் தருமா? தரேன்னுதே என்ன பண்ண போறீங்க? பரலோகம் கூட்டி கொண்டு போய் சேர்க்குமா? பரலோகமா அப்படின்னா என்னன்னு கேட்கும். என்னை படைச்சது ஏஐயான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இல்லை என்று சொல்லும். அப்போ நீ ஓரம்போ, என்னை படைச்சது யாரோ பதில் சொல்லட்டும். இதோ வருகிறார் உன்னை படைத்தவனுக்கு பதில் சொல்லும்படியாக. A different gospel other than Jesus. எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன், படிங்க 4th verse, நாங்கள் பிரசங்கியாத வேறு ஒரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. ஆமென். சாத்தானுடைய டாக்டிஸ், if he is going to teach you another Jesus, another gospel, மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவல்லவன் என்று எண்ணுகிறேன். தன்னை டிஃபெண்ட் பண்ண போகிறார். ஜீசஸோட காஸ்பல் இல்லாதபடி வேற ஒரு காஸ்பல் வந்தால் தாங்கி இருப்பீங்க. ஏன் தெரியுமா? அதுக்குள்ளே பாவமும் இருக்கும். இயேசு மட்டும் தான் சொன்னார், நம்ம பைபிள் மட்டும் தான் சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தர். ஏன் ஜனங்க கானானிய தெய்வங்களில் ஈர்க்கப்பட்டாங்க? அங்கே சேட்டனிக் பவரும் இருக்குது, சின்னும் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? பாவமும் பண்ணலாம், பவரும் கிடைக்கும். அப்போ யோசிக்கலாம், ஐயோ இந்த கடவுள்கிட்ட வந்தால் பொய் சொல்லாத, களவு செய்யாத, திருடாத, ஏமாத்தாத, இச்சிக்காத, ரொம்ப டீப்பாக போகிறாரு. அங்கே போனால் என்ன பண்ணலாம்? எல்லாமே பண்ணலாம். ஒரு மந்திரம் பண்ணோம்னா படிக்கும், போயிடலாமா? அதான். பட் அவர் ஜீசஸ் உலக ரட்சகர். ஆமென். நான் இங்கே போய் சாதிப்பதற்காக காரியங்களை பற்றி பேசவில்லை. நானே என்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய வழியை இயேசு செய்தார். ஆமென். நீங்கள் சாதிக்கிறீங்களா இல்லையான்றது 2வது தான் பிரதர். நீங்கள் முதல்ல தப்பிக்கிறீங்களா பாருங்கள். அதுதான் உலக ரட்சகர் சொல்கிறார். ஆமென். இந்த 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 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் படித்தோம் என்றால் சாத்தானுடைய டாக்டிஸை பற்றி
பேச போகிறான். அவன் தன்னை ஒளியின் தூதனை போல டிஸ்கைஸ் பண்ணிக்கிட்டு, தன்னை அப்படியே மறைச்சிக்கிட்டு ஒளியின் தூதன் போல வருகிறான். ஏமாற்ற வருகிறான், மக்களை ஏமாற்ற வருகிறான். ஆமென். he has his own craftiness. ஆமாம், அவனுக்குள்ள அந்த ஏமாற்றுகிற தந்திரமான குணம் இருக்கிறது. ஃபால்ஸ் டீச்சிங் இஸ் செட்யூசிங். அப்படியே அட்ராக்ட் பண்ணும், அப்படியே ஈர்க்கும், என்று சொல்லும். ஆமென். ஆனால் ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார். சொன்னார் பாருங்க, யாத்திராகமம் 20:5 சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறபடி. அதாவது இங்கிலீஷ் வேர்ஸு சரியான மொழிபெயர்ப்புக்குள்ளே கொண்டு போய் நம்மளை நடத்த இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லித்தரோம். ஐ எம் எ காட் ஜெலஸ் காட். எனக்கு அவங்க மேலே ரொம்ப ஜெலஸுங்க. அவங்க தப்பு பண்ணாங்களா எனக்கு கோவம் வராங்கன்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பற்றி சொல்கிறார். நான் உன்னை என் கண்ணை போல பாதுகாப்பேன். யார் தப்புனாலும் விடுவேன். நீ தப்புனா என்ன பண்ணுவேன்? அடிப்பேன். நீ மிஸ்டேக் பண்ண எரிச்சல் அடைவேன். ஆமென். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் கொரிந்தியருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் ஆதாம் ஏவாளுக்கும் சம்பந்தம் இருந்தது. சத்ரு நடுவிலே புகுந்தான், உங்கள் நடுவிலே சத்ரு புகக்கூடாது என்பதை பவுல் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிறார். Amen. Don't listen to another Jesus. Don't listen to the troublesome teaching. Don't listen to the teaching which will pull you out of God's grace. தேவனுடைய கிருபை விட்டு வெளியேற்றுகிற எந்த சுவிசேஷமும் உனக்கு வேண்டாம் என்பதை பவுல் இங்கே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போஸ்தலர்களிலும் பிரதானமானவராய் அப்போஸ்தலர்களை போன்று தன்னிலும் வல்லமை இருக்கிறது என்று சொல்லுகிற பவுல் அப்போஸ்தலன், நான் பேச்சிலே கல்லாதவனாய் இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல, எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே. ஆமென். I may be inferior of the eminent apostles. பேதுரு பேசினார்னா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர். திரும்பி பேசினாரா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 5000 பேர். பேதுரும் யோவானும் போனாங்கன்னா நடக்க முடியாதுன்னா கையை விட்டு தூக்குனாங்கன்னா எழுந்திப்பான். பேதுருடைய உருமால்கள், பேதுரு ஹேண்ட் கர்ச்சீப் யூஸ் பண்ணிட்டு அப்படி தொடச்சிட்டு கொடுத்தாருன்னா அற்புதம் நடக்கும். நான் அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் ஐ பில்ட் திஸ் சர்ச், நான் உங்களுக்காக உங்கள் முன்பே நின்று பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன். வெளிப்படையாய் உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறேன். ஐ கன்சிடர் தட் ஐ எம் இன்ஃபீரியர். அவங்களோட நான் சின்னவன் தான். ஐ மே நாட் பி த மோஸ்ட் எமினன்ட் அப்போஸ்டல். அவங்க போல் நான் இல்லை இருக்கலாம். ஐ மே பி அன்ட்ரெயின்ட் இன் ஸ்பீச். பார்த்தீங்கன்னா சிலர் எதனா பேசுவாங்க, 1 மில்லியன் பேர் பார்ப்பாங்க. ஒரு ஞானி ஒரு சப்ஜெக்டை பேசியிருப்பார், 10 பேர் தான் பார்த்துருப்பாங்க. நான் நிறைய கான்ஃபரன்ஸுக்கெலாம் போவேன், அவங்க பேசுவாங்க பாரு, வார்த்தைக்கு வார்த்தை ஞானம் இருக்கும், 20 பேர் கூட பார்த்துருக்க மாட்டான். யாரோ ஒருத்தன் டீ குடிக்கிறத பற்றி பேசுவான், 1 மில்லியன் பேர் பார்ப்பாங்க. பெரிய பெரிய ஞானிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டு வார்த்தைகளை ஜனங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு சாதகமாக பேசணும், தப்பு பண்ணாலும் நீ பெருசாக அவன் பேசிடணும், உடனே அவங்க பார்ப்பாங்க. இல்லை, ஐ மே பி அன்ட்ரெயின்ட் இன் ஸ்பீச். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பவுல் பேசும்போது ஜனங்க சில நேரம் அட்ராக்ட் பண்ணப்படாத அளவு கூட அவர் பேசலை, ஆனால் அவர் சத்தியத்தை பேசியிருக்கிறார். He was faithfully preaching the gospel. நான் பேசும்போது பயங்கரமாக பேசுவேன். ஒரு நாள் எங்கள் மதர் சர்ச்சில் டீச்சிங், அதான் 10 நிமிஷம் பேசுறதுக்கு விடும்போது அப்போ என்னை பார்த்து சொன்னாங்க, பைபிளில் உள்ள கண்டென்ட்டை எவ்வளோ நேரம் நீ பேசின அப்படின்னாங்க. என் ஸ்கிரிப்ட் நான் கொடுத்தேன், நான் ஒரு 2 நிமிஷம் தான் பேசியிருக்கேன். 1 நிமிஷம் கூட வீணாக பேச உனக்கு டைமு கிடையாது. எவ்வளோ நேரம் பேசணும் பைபிளை பற்றியே? 9 நிமிஷம். அந்த 1 நிமிஷம் இன்ட்ரடக்ஷன். இல்லை அப்போ ஜனங்களுக்கு போர் அடிக்குமே, அடிச்சுட்டு போட்டோம், நாடா வித்தியாசமாக பேச அடிச்சுட்டு போட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாகத்தான் உன்னை அழைத்திருக்கிறார். நீ உண்ட பேசணுன்னா வேறு மேடைக்கு போ அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. பவுலோட பேச்சு ஜனங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவர் பேசுகிற பேச்சு கல்லாதவரை போல இருக்கலாம், சப்ஜெக்ட் தெரியாதவரை போல இருக்கலாம், ஆனால் தாழ்மையாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறான். நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னை தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனா? பவுல் யார் உயர்த்தப்படும்படிக்கு? நீங்கள் உயர்த்தப்படும்படிக்கு நான் என்னை நானே தாழ்த்தினேன். பவுல் அப்போ ரொம்ப he was very simple man. அவங்க கூடவே இருப்பார். நீ பேசு,
வசனத்தை பேசு அப்படின்ட்டு மைக்கை கொடுத்துட்டு இருப்பார், கீழே உட்காந்துருப்பார். He humbled himself for others to grow. ஒவ்வொரு தலைவனுடைய நிலை என்ன தெரியுமா? இந்த தலைவனை போன்று 1000 தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற என்ன அவன் மனசில் இருக்கும். அப்படி எண்ணம் உள்ள தலைவர்கள் தாழ்த்தி தான் ஆக வேண்டும். இந்த மேடையை நான் மற்றவங்களுக்கு கொடுத்தா தான் என்ன மாதிரி இன்னொருத்தர் ரெடி ஆவாங்க. இந்த கீபோர்டை நான் இன்னொருத்தர் கொடுத்தா தான் இன்னொரு கீபோர்ட் பிளேயர் உருவாவார். அப்போ லீடர்ஷிப் குவாலிட்டியில் அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்காது. ஓஹோ, இவரும் பேசுவார், அவரும் பேசுவார், அவரும் பேசுவார், அவரும் பேசுவார், அவரும் பேசுவார், பரவாயில்லை, என்னை நானே தாழ்த்துகிறேன் திருச்சபையே என்று அன்னைக்கு நடந்து கொண்ட அந்த பவுல் அப்போஸ்தலனால் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் திருச்சபைகள் பரவி இருக்கிறது. திருச்சபை, ஹல்லேலூயா. நான் என்னை தாழ்த்தினேன் நீங்கள் உயர்த்தப்படும்படிக்கு, நீங்கள் ஊழியக்காரர்கள் ஆகும்படிக்கு, உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். என்ன சொல்ல வர்றார்னா, இன்னைக்கு இந்த சர்ச்சு வளரணும்னு அந்த சர்ச்சிலேருந்து காசு எடுத்து போட்டிருக்கார். ஹி இஸ் ரைட்டிங் ஃப்ராங்க்லி. இப்போ கூட நம்ம ஒரு பிரான்ச் சர்ச் ஆரம்பிக்கிறோம், அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறோம். அப்போ ஆஃபரிங் எங்கேருந்து எடுத்து போடணும்? அங்கே ஆப்வியஸ், இங்கேருந்து எடுத்து அங்கே போடணும். இங்கே காசு எடுத்து அங்கே கரண்ட் பில் கட்டணும், இல்லை அங்கே வர காசு எடுத்து இங்கே வாடகை கட்டணும். இதை தான் பவுல் இங்கே சொல்லுகிறார். மீதி சபைகளுக்கு வருகிறார். நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்பட்டவில்லை. மக்கதோனியாவில் இருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலையும் உங்களுக்கு பாரமாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாக இருப்பேன். பவுல் அப்போஸ்தலனுக்கு தெரியும் இது ஒரு பணக்கார சபை என்று. இருந்தாலும் நான் உங்களிடத்திலிருந்து எதுவும் எடுத்துக்கொள்ளவில்லை. மக்கதோனியா, மேசிடோனியா சப்ளைடு மீ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐரோப்பா கண்டத்திலேருந்து அவருக்கு உதவி வந்திருக்கு. யூரோப்லேருந்து உதவி யாருக்கு வந்திருக்கு? பவுல் அப்போஸ்தலன். என் தேவைகளை சந்தித்தார்கள். ஊழியன்றது பெருசு பிரதர் சிஸ்டர். ஆமாம், சர்ச் மினிஸ்ட்ரியில் நீங்கள் எடுத்து காசு போட்டிங்கன்னா செலவு ஆகிட்டே இருக்கும், செலவாகிட்டே இருக்கும், எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபீட் பண்ண முடியாது. யூ cannot feed the church. The church has to feed itself. God has to feed the church. ஒரு பாஸ்டரா நின்று, ஒரு அப்போஸ்தலனா நின்று சபையை போஷிக்கவே முடியாது. அவ்வளோ பெருசாக அவருடைய ராஜ்யம் பெருகும், தேவைகள் அதிகமாக இருக்கும். உலகத்தில் உள்ள மற்ற நிறுவனங்களைப் போல அவருடைய நிறுவனம் இல்லை. அதனால தான் சொன்னார், அனைவரும் உங்கள் தசம பாகங்களை என் ஆலயமாகிய பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்போது என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். Everyone should bring their tithing. மல்கியா 3:10 சொல்லுது, அப்படி கொண்டு வந்தால் வானத்தின் பலகணிகளை திறந்து உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறோனோ என்று பாருங்கள். இன்றைக்கி நமக்கு பணப்பற்றாக்குறை வருதில்ல. ஆண்டவருக்கு ஏதோ காணிக்க கொடுக்காதீங்க மகனே மகளே. நீங்கள் நிறைய கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, குறைவாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அவர் சொன்னது போல் 10ல் 1 எடுத்து வந்து வச்சுட்டு அவரை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ஹிம். மல்கியா 3:10 டெஸ்ட் பண்ண சொல்கிறார். பவுல் இந்த தனிப்பட்ட ஊழியனுடைய சப்ளைஸ், நான் நினைக்கிறேன் பவுலுக்கு அலவன்ஸ், பவுலுக்கு ட்ராவல் அலவன்ஸ், பவுலுக்கு புஸ்தகம் எழுதினார்ல அந்த புஸ்தகங்களுக்கு அலவன்ஸ், பவுல் நிருபங்கள் எழுதினார். சும்மா ஒரு லெட்டர் எழுதி போகிறதில்ல, அன்றைக்கி லட்சக்கணக்கில் செலவாயிருக்குமா ஒரு சாப்டர் எழுதுறதுக்கு. அதுக்காக யூஸ் பண்ண அந்த தோல் சுருள்கள் இவர் எழுத முடியாது, அதுக்குன்னு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, வேத பராகர், அவங்க தான் எழுதும். ஒரு எழுத்துக்கும் காசு. இவர் டிக்டேட் பண்ண அவங்க எழுதுவாங்க, இவர் சும்மா எழுதலை, இவர் சைன் தான், இவர் சொல்ல அவங்க எழுதுறாங்க. கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பாரான் ஒன்று பண்ண. அதுக்கெல்லாம் பண தேவைகள் யார் கொடுப்பது? மேசிடோனியா. ஆமேன். இப்படி நான் எழுதின பிறகும் சத்தியத்துக்கு மாறாக எது வருது? ஃபால்ஸ் டீச்சிங் வருது. அப்போ அவங்க கையிலையும் காசு இருந்திருக்கு, கெட்டவங்க கையிலையும் காசு இருந்திருக்கு, பொய் உபதேசத்தை சொல்லுறவனுக்கு இருந்திருக்கிறது. படிக்கிறோம் 10லேருந்து 15 வரைக்கும் படித்தோம் என்றால், ஆஸ் த ட்ரூத் ஆஃப் கிரைஸ்ட் இன் மீ. அகாயா நாட்டில் உள்ள திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னில் உள்ள கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். ஸோ nobody can stop me. Amen. அப்போ Paul was very famous in Achaia. Amen. அகாயா எங்கும் பவுலோட பேர் வச்சாலே அவருடைய பேர் என்னாகும்? எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் வந்துடுவாங்க, பவுல் வருகிறார், நாம் வருவோம் என்று. ஆமேன். அகாயா, ஏசியா மைனரில் உள்ள ஒவ்வொரு இடத்துலையும் he was famous. His ministry was established. பவுல் நிறுவின ஊழியங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஜனங்க தங்களுடைய பேரை பெருமைப்படுத்துவதற்காக பேனர்லலாம் படம் போட்டுருவாங்க. ஒரு 1000 பேனர் வைப்பாங்க, தெரு மூளைக்கு மூளை வைப்பாங்க, யூடியூப்பில் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. பவுல் அப்படி இல்லை, நடந்தே பிரசித்திப்படுத்திருக்கிறார், ஊழியம் செய்தே பிரசித்திப்படுத்திருக்கிறார். மிஷனரி பயணத்தினாலே தன் பெயரை நிலைநாட்டியிருக்கிறார்.
நடந்து நடந்து நிலைநாட்டி இருக்கிறார். ஆமென். பை ஃபவுண்டிங் சர்ச்சஸ், சபையை நிறுவி நிலைநாட்டி இருக்கிறார். லெட்டர்ஸ் எழுதி 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 ஒரு திருச்சபைக்கு லெட்டர் சாதாரண விஷயம் இல்லைங்க. சும்மா ஒரு கட் அவுட் வச்சுட்டு வரல, லெட்டர் எழுதி 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 ப்ராக்டிக்கல் இஷ்யூஸை சால்வ் பண்ணி he took lot of evangelical efforts. ஊழியம் செய்கிற அணியினரே இப்போ நம்ம பண்ணுறோமா கரெக்டா? ஏன் வேழங்கம்மா போய் அலைஞ்சின்னு கிடக்குறோம்? ஏன் ஆவடியில் போய் அலையிறீங்க? ஏன் வீட்டு கூட்டம் வைக்கிறீங்க? திஸ் இஸ் த ரைட் அப்ரோச் டு பி நோன் டு அதர்ஸ். மற்றவங்க கையில் நீங்கள் பெருசாக தெரிந்திருக்கிறவர்களாய் பிரபலமாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இந்த வழியில் தான் உருவாக வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அத்தனை பட்டணத்திலே ஒவ்வொரு மார்க்கெட் பிளேஸ்லையும் ஒவ்வொரு வணிக ஸ்தலங்களிலும் நின்று கத்தி கத்தி கூவினான் இந்த பவுல் அப்போஸ்தலன். ஹல்லேலூயா. In a diverse audience, in the midst of diverse audience, கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, யூதர்கள் மட்டும் இல்லை, கிரேக்கர்கள் மட்டும் இல்லை, எகிப்தியர்கள், உலகெங்கும் உள்ள எல்லா நாடுகளில் இருக்கிற ஜனங்கள் மார்க்கெட்டுக்கு வருவாங்க பாருங்க. அங்கே கையில் பைபிள் எடுத்துட்டு கத்துவார். Amen. His impact and influence on the Christian community was significant. அகாயா பட்டணத்தில் பவுல்னா ஃபுல்லாக தெரியும். ஏன் தெரியுமா? அவர் செய்த ஊழியம், அவருடைய தாராளமான குணம், அவருடைய ஏராளமான வார்த்தைகள், அதை தான் இங்கே சொல்லுகிறார். நான் பாருங்க, அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை. கிறிஸ்துனுடைய சத்தியத்தை முன்னிட்டு நான் சொல்லுகிறேன். ஜீசஸ் பற்றி தெரியணுமா பிரதர்? ஆமாங்க, பவுல் கையில் கேளுங்க. யூ ஃபால்ஸ் டீச்சர்ஸ். ஃபால்ஸ் டீச்சர் என்ன பண்ணுவான் சொல்லுங்க பார்க்கலாம்? அவர் ரோட்டில் போய் கத்துவாரா? அதெல்லாம் கத்த மாட்டார். ஒரு 1000 ரூபாய் தரேன், பவுல் நிறுவனார்ல சர்ச்சி, அதில் ஒரு மீட்டிங் போட்டு நான் பேசுகிறேன்னு வருவான். பக்க வழியாக வருவான். எனக்கு ஒரு கட் அவுட் வை அப்படின்னு சொல்லுவானா? அதுதான் டென்ஷன் ஆகிட்டார் பவுல். ஃபால்ஸ் டீச்சர்ஸ் இன்றைக்கி தான் வந்தாங்கல்ல, அன்னைக்கும் வந்திருக்கிறார்கள். ஆமேன். நான் உங்களை சிநேகியாதபடினாலேயா? தேவன் அறிவார். மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதை இன்னும் செய்வேன். ஐ வில் டூ மோர். எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்ல போறீங்க? நான் இன்னும் ஊழியம் செய்ய போகிறேன் சொல்லுங்க பாருங்க. இன்னும் ஊழியம் செய்ய போகிறேன் சொல்லுங்க. நான் இன்னும் ஊழியம் செய்ய போகிறேன், நான் இன்னும் ஊழியம் செய்ய போகிறேன், நிறைய செய்ய போகிறேன், அதிகமாக செய்ய போகிறேன். இந்த வாரம் ஓஎம்ஆர் சர்ச்சில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் புறப்பட்டு போகும்போது என்னோடு கூட வர டீம் வர்றதே கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பிறகு நாங்கள் அங்கே போனோம் பாருங்கள். எங்கள் பிள்ளைங்க போயிட்டு ப்ரேயர் வாக் போயிட்டு அங்கே உள்ள ஜனங்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு அவர்கள் ஓடி வந்தார்கள். நாங்கள் போனால் இந்த வாரம் எவ்வளோப்பா அட்டண்டன்ஸு? இந்த வாரம் அட்டண்டன்ஸ் எவ்வளோ? ஈவினிங்கில் அட்டண்டன்ஸ் நீங்கள் தானே மானிட்டர் பண்ணுறீங்க? போட்டிருக்காரு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. கேன் யூ see it? என்னோட கணக்கு ஏறக்குறைய ஒரு 23 பேர். How much is the attendance for evening? 16. Evening 16. மார்னிங்க ஆமாம். ஏதா 16 பேரும் சாதாரணமாக வரலங்க. மார்னிங் எவ்வளோம்மா? 23. ஆமாம். ஈவினிங் வந்து 16. இந்த 16 பேரும் தானாக வரல, ஒவ்வொருத்தரையும் போய் தேடி கூட்டி கொண்டு வரக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். ஆமாம். நான் செய்வதே இன்னும் செய்வேன், இன்னும் செய்ய வேண்டும். திருச்சபையே கூட்டங்களை சேர்த்து வச்சு பேசுகிற மக்கள் நம்ம இல்லை, கூட்டங்களை உருவாக்குறவர்கள் நாம். கூடின மக்கள் மத்தியில் பேசுகிறவர்கள் நாம் அல்ல, மக்களையே கூட்டி பேசுகிறவர்கள் நாம். இதுதான் பவுல் அப்போஸ்தலனுடைய அபிஷேகம். ஆமென். ஜீசஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான டெக்னிக் சொன்னார். உலகெங்கும் ஒரு சட்டம் இருக்குப்பா, கூட்டம் கூடினா ஏன் கூடுறாங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். நம்ம நாடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, நம்ம நாடு ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். இதே சைனாவில் ஒரு 50 பேரை நீங்கள் கூட்டினீங்கன்னா, ஏன் கூட்டினீங்க, இவங்க ஏன் கூடுறாங்க, இதை கூட்டுறது யாருன்றது பர்மிஷன் வாங்கணும். திடீர்னு உள்ள நுழைவாங்க போலீஸு. 50 பேருக்கு மேலே இருந்தால், 50 பேருன்றது நான் சொல்கிறது ஜாஸ்தி நினைக்கிறேன், 30 பேருக்கு மேலே இருந்தாலே அவங்க வந்துடணும். ஹூ இஸ் ஹூ, என்ன 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 என்ன, நீ யார் சந்தேகமானவங்களை அப்படியே கூட்டு போயிடுவாங்க. அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் சபையில் கூடுகிறார்கள். எப்படி கூடுவாங்க? எவ்ரி ஒன் ஆர் ரிலேட்டட். ஜீசஸ் தான் சொன்னார், நீ புறப்பட்டு போய் உனக்கு என்ன சீஷர்களை உருவாக்கு. பிரதர் நீங்கள் யார்? என்னை இந்த அண்ணன் கூப்பிட்டு வந்தார், நானும் அவரும், அவர் என்னுடைய குரு. வெரி குட், சரி நீ உட்காரு. அவர் யார்? நான் அவரோட சீஷன். ஆல் ஆர் கனெக்டட்.
ஏன்? காரணம் இல்லாமல் கூட்டம் கூடினால் பிரயோஜனம் இல்லை, ஆபத்து வரும். இது காரணத்தோடு கூடுகிற கூட்டம், இது சீஷர்களின் கூட்டம். ஒரு 10 பேர் வந்தாங்க, ஒரு 50 பேர் வந்தாங்க, யாருனே தெரிலங்கன்ற கணக்கு கிறிஸ்தவ திருச்சபையில் இருக்காது, இருக்கக்கூடாது. அவர்கள் சீஷர்கள். இப்படி தான் கூட்டுறார். அனைவரும் சீஷர்கள். இங்கே இந்த 12th வெர்ஸ்லேருந்து இந்த ஃபால்ஸ் அப்போஸ்டல்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாருங்க. அதாவது ஃபால்ஸ் டீச்சர் என்ற வார்த்தையை தாண்டி ஃபால்ஸ் அப்போஸ்தலர்களும் வந்துட்டாங்களாம். கள்ள அப்போஸ்தலர்கள், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிங்க. கள்ள அப்போஸ்தலர்கள்னா அனுபவப்படுறாங்க. அவனே புறப்பட்டு வரான், நீ போ அந்த சபையை கெடு, நீ போ அந்த சபையில் 100 பேர் இருக்கிறவங்கள 50 பேர் ஆக்கு, நீ புறப்பட்டு போ அந்த சபையை என்ன பண்ணு, மூடு, உனக்கு இத்தனை லட்சம் ரூபாய் தருகிறேன். கள்ள அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன். எதற்கு? சபை நிறுவும்படி. கள்ள அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன், சபையை மூடும்படிக்கு. சபையை மூடுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை பிரதர் சிஸ்டர். உள்ளே போய் டாப்பிக்கை மாற்றிட்டு கான்செப்டை மாற்றிட்டீங்கனாலே போதும். பரிசுத்தமே தேவையில்லை பிரதர். பாவம் பண்ணிக்கிட்டே வாழலான்ற ஒரே ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் பக்கம் 50 பேர் வருவான், இன்னொரு பக்கம் 50 பேர் இருப்பான், சபையை முடியலாம். அவர்கள் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தே ஆர் டிசீட்ஃபுல் வர்க்கர்ஸ். அவங்க எப்படி பண்ணுறாங்களா? அவர்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள் போல வேஷம் தரித்துக் கொள்கிறார்கள். 13 வருஷம் சொல்கிறார். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஒளியின் தூதன் யார்? தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவன் ஒளியின் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டான்னா ஒரு நல்ல வெளிச்சம் கண்டது அப்படின்னு நீங்களும் நானும் சொல்கிறது போல ஆகும். ஆண்டவர் வர இடத்துல என்ன இருக்கும்? வெளிச்சம். மரியாள் ப்ரே பண்ணும்போது என்ன வந்துச்சு? தேவதூதன் வந்தான். அவங்க அந்த ஆட்டிடையர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது தேவதூதன் வந்தான், பிரகாசம் வந்தது. அதை சாத்தான் போட்டுட்டு வந்துட்டான்னா என்ன பண்ணுவீங்க? தரித்து கொள்ளுவானே வேஷம். ஆமென். These are the deceitful works the enemy will do. நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லி நமக்கு கற்றுத்தர போகிறார். ஆமென். இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு நம்ம வரோம். இந்த செகண்ட் பார்ட்டில் என்ன பண்ண போகிறார்னா, அவருடைய பெருமைகள். பவுல் அப்போஸ்தலன் எதை மிகைப்படுத்தி பேசுகிறார், எதை பற்றி பெருமிதம் கொள்கிறார் என்பதை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். 16லேருந்து 21 வரைக்கும் இந்த கான்செப்டை பற்றி பேசுகிறார் பாருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறேன், படிக்கலாமா? ஒருவனும் என்னை புத்தியன் என்று எண்ண வேண்டாம், அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியனைப் போலவும் ஏற்று கொள்ளுங்கள். வாட் இஸ் பால் ட்ரைங் டு சே? கொஞ்சம் புரிஞ்சுக்க திருச்சபை. பவுல் ஹீப்ரூ தான் படிச்சிருக்கார். ஆனால் இது கொரிந்து பட்டணம், கிரீக் ஸ்காலர்ஸ் வாழற இடம். டாக்டரேட் பட்டம் வாங்கணும் இருக்கிறாங்க, டாக்டர்ஸுகள் இருக்கிறாங்க, என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, மெத்த படித்தவர்கள் இருக்கிறாங்க. பைபிள் தெரிஞ்ச பவுல் என்னன்னு நினைப்பாங்க? பவுல் உங்களுக்கு ஹீப்ரூ பேச தெரியுமா? எஸ். கிரீக் பேச தெரியுமா? லத்தீன் பேச தெரியுமா? அப்போ பவுலுடைய ஞானம் அவர்களை விட குறைந்தது போல இருக்கலாம். ஆமென். Don't think that I am unlearned. Paul want to promote himself. தன்னைத்தானே அதிகமாய் மேன்மைப்படுத்தவில்லை. இருந்தாலும் என்னை புத்தியினன் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி என்னை மேன்மை பாராட்டும்படிக்கு நான் இப்படி பேசுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. என் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியினனை போல பேசுகிறேன். அநேக மாம்சத்துக்கு ஏற்ற மேன்மை பாராட்டு கொள்கையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். நீங்கள் புத்தி உள்ளவர்களாக இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்தீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் உங்களை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்தீர்களே. வேர்ல்டில் எல்லாத்தையும் சகிப்போம் பிரதர். யாராவது நம்மளை அடித்தா கூட திரும்பி வேலைக்கு போவோம். யாராவது ஒருத்தர் நமக்கு சம்பளம் பிடிச்சா கூட திரும்பி வேலைக்கு போகிறோம். யாராவது நம்மளை ஏமாத்துனா கூட நம்ம வேலைக்கு போவோம். ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தில் நமக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்போம். யாருன்னா ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொல்லலைன்னா கூட அடுத்த வாரம் சபைக்கு போக மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருந்தார். அவர் வேலைக்கு போவார், அந்த மாதம் சம்பளமே தரமாட்டாங்க. அடுத்த மாதமும் போய் பார்ப்பார். அடுத்த மாதமும் வேலைக்கு போயிட்டு சம்பளம் தராமல் விட்ருவாங்க. 3வது மாதமும் போய் பார்ப்பார். அப்போ தான் கண்டுபிடிப்பார் இந்த கம்பெனியில் சம்பளம் தரமாட்டாங்கன்னு. 3 மாதம் கழிச்சு நிற்பார். அதுமாதிரி பல முறை பண்ணியிருக்காரு. ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது சரி நம்ம டயர்டாக இருக்கோன்னு போகணுன்னு வைங்க, என்ன இங்கே நீங்கள் கேட்கவே இல்லை, நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்றவார். ஒரே நாளில் அந்த முடிவு எடுப்பார். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். உலகத்தில் இப்படி சகிக்கிறாங்க, ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உலகத்தில் நம்மளை அவமானப்படுத்துகிறான். இருந்தாலும் போய் படித்தோம், வேலைக்கு போனோம், முன்னேறணும். கர்த்தருடைய ஆலயத்தில்
கடிந்து கொள்ளுதலை பெற வேண்டிய இடத்துல தாவீது என்கிற மகாபிரபு சொன்னார், நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு விரோதமாய் பேசினார். ஆமாம், தாவீதுக்கு விரோதமாக பேசினார்னு தாவீது நினைக்கல. ஏன்னா அவர் கரெக்டாக தான் பேசினார். ஹி சரண்டர்ட். இன்றைக்கி திருச்சபையை பவுல் அப்போஸ்தலன் நம்பகையில் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. என் வார்த்தை உனக்கு புத்தியினமாக இருக்கும், என்ன பேசுகிறீங்க என்று. இவைகள் தான் உன்னை கட்டி எழுப்ப போகிறது. அல்லேலூயா. என்னை உலகம் சிறைப்பிடித்தது, கர்த்தர் என்னை விடுதலையாக்குகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. உலகம் என்னை பட்சித்தது, கர்த்தர் என்னை வாழ வைக்கிறார். உலகம் என்னை கைவசப்படுத்தினது, கர்த்தர் என்னை உயர்த்தினார். சொல்லுங்க. உலகம் என்னை தாழ்த்தினது, கர்த்தர் என்னை உயர்த்தினார். உலகம் என்னை அறைந்தது, கர்த்தர் என்னை அணைத்தார். ஆமேன். பலவீனரோடு கர்த்தர் இருந்தார், கனவீனரோடு கர்த்தர் இருந்தார். துணி உள்ளவர்களாய் இருந்தபோது பவுல் ஊழியம் செய்திருக்கிறார். புத்தீனமாய் இருந்த மக்கள் மத்தியில் ஊழியம் செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு அதை சகிக்காமல் போனதை பற்றி அவர் மிகவும் வருத்தம் தெரிவிக்கிறார். இப்போ அந்த ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் வந்தாங்களே, யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாருன்னா, ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸை இவங்க ஏற்றுக்கிட்டாங்களாம், ஐயாவை ஏற்றுக்கலையாம். இதான் சப்ஜெக்ட். அதனால தான் இவ்வளோ தூரம் பேசிட்டு வர்றாரு. அது இப்போ கேட்குறாரு பாருங்க, அவர்கள் எபிரேயர்களா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க பிரதர், வந்து சபையில் நான் ஹீப்ரூ, நாங்களாம் எபிரேயர்கள், நாங்களாம் யூதர்கள். அந்த தீத்து இருக்கான அவன் யூதன் இல்லை, அந்த தீமோத்தேயு இருக்கான அவன் யூதன் இல்லை, அந்த லூக்கா இருக்கான அவன் யூதன் இல்லை, நாங்கள் தான் யூதர்கள். பேதுரு யார் தெரியுமா? யூதன். நானும் யூதன் அப்படின்னு ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் உள்ள வந்துட்டாங்க. இப்போ தன்னையும் அவங்களோட கம்பேர் பண்ண போறார். நானும் யூதன் தான். பாருங்க, அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். ஆமென். அந்த ஃபால்ஸ் ப்ராஃபட் வந்துக்கிறாரு, அவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு. அப்போ பாஸ்டர் என்ன சொல்கிறாரு? அவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? எனக்கும் அந்த கதை. அவனுக்கு ஹிந்தி தெரியுமா? எனக்கும். அவன் டிகிரி படிச்சிருக்கானா? நானும் டபுள் டிகிரி படிச்சிருக்கான். அவன் எபிரேயனா? நான் எபிரேயன். படிங்க. அவன் இஸ்ரவேலனா? சொல்லுங்க. நானும் இஸ்ரவேல். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான். I am the founder of this church. புரிஞ்சுங்க திருச்சபையே. Who is your founder today? Who was the apostle that has been sent to bring you into salvation? உங்களை இன்றைக்கு ஊழியத்தை அழைத்த அந்த தலைவன் யார்? சபை வளர்ற வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது. வளர்ந்துட்ட பிறகு ஆளுக்கு தன்னை தட்டிட்டு போக பாப்பா நான் நினைப்பாங்க. இதை தான் நீங்கள் பவுல் சொல்கிறார். ஆமென். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் கால்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் அவதியில் அகப்பட்டவன். அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கேன் நீ ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று. ஆமென். யூதர்கள் ஒன்றுக்குரிய 40 படியாக 5 தரம் அடிப்பட்டேன். ஒன்றுக்குரிய எத்தனை? ஒரு அடி வாங்கினாலும் நம்ம சத்துருவோம். 39 அடி. ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு ஒரு கல் மேலே படுக்க வச்சுருவாங்க, அவ்வளோதான். பின்னாடி அடிப்பாங்க. முதுகுலேருந்து இடுப்பு வழியாக, ஹாம்ஸ்ட்ரிங் மசில் வழியாக, ஆங்கிள் வரைக்கும் 39 அடி. ஏன் 39 அடினா, 40 அடி அடிச்சிட்டா திரும்பி வாழ்நாள் ஃபுல்லாக அவனை அடிக்க கூடாதான். அதனால் 39 அடித்து அனுப்பிடுவாங்க திரும்பி அடிக்கிறதுக்காக. அந்த மாதிரி 5 முறை. அப்போ 6ஆவது முறை கூட வாங்கிறதுக்காக ஒரு கமா போட்டு வச்சுது. ஏன்னா ரோமர்களுடைய சட்டம் 40 முறை ஒரு ஆளை அடிச்சிட்டா திரும்பி என்ன பண்ணக்கூடாது. அதனால் 39 முறை அடிச்சுட்டு அனுப்புகிறான். ஆமேன். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லேறி உண்டு. கல்லை அடித்து குழிச்சிட்டாங்க, பார்த்தா பவுல் தப்பிச்சிட்டார். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். கட்டை மேலே உட்காந்துட்டு இருந்தாரா, அட்டை மேலே உட்காந்துட்டு இருந்தாரான்னு தெரில. கடலில் அவர் மட்டும் தனியாக 24 மணி நேரம். இல்லை நீச்சல் அடிச்சுட்டே இருந்தாரான்னு தெரியல. அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். எப்படிங்க? எவ்வளோ? நாளைக்கு வியாழக்கிழமை எனக்கு நினச்சாலும் தோணுது, அவ்வளோ தூரம் போய் கார் ஓட்டினோமான்னு. அநேக தரம் ஊழியக்காரன் போனால் திரும்பி வருவாரான்னு தெரியாத அளவுக்கு விஷயங்கள் எல்லாம் அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுவான். கவனிங்க, எல்லோரும் பிஸ்னஸ் மேன் தான் பிரயாணம் பண்ணுவாங்க. அவர் கொரிந்து பட்டத்துலேருந்து ரோமாபுரிக்கு போகிறாருன்னா ஒரு ட்ரேடு, இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிப்பார். பவுல் மாத்திரம்தான் வெறுங்கையாக போகிறார். நீ எதுக்கு டைம் வேஸ்ட்டாக போகிற? டிக்கெட்டு துட்டு செலவு பண்ணுற, பெட்ரோல் வீணாக செலவு பண்ணுற, அங்கே ஒருத்தங்க கூட ரட்சிக்கப்படல, நீ போகிற? இல்லை, நான் ஒரு திருச்சபையை நிறுவப் போகிறேன். இன்றைக்கு ஒருவன் இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு பனையை போல செழிப்பாகும் என்று அநேக தரம் பிரயாணம் பண்ணியிருக்கிறான். அநேக தரம். உலகத்தில் யார் யார் எதுக்கு பிரயாணம் பண்ணாங்கன்னே தெரிலப்பா, ரெக்கார்டு இல்லை. ஆனால் தனியாக ஊழியத்துக்காக பிரயாணம் பண்ண அவரோட ரெக்கார்டை நம்ம இன்றைக்கி படித்து கொண்டிருக்கிறோம். அவருக்காக நாம் பிரயாணம் பட வேண்டும். ஆறுகளால் வந்த மோசம். நாங்கள்
திடீர்னு ரிவர் பற்றி எடுத்துகிட்டு வருகிறார். மோசம் அவருக்கு எதனால் வந்திருக்கிறது? ஆறுகளால். ஆமீன். டீப் சி ஷிப்ரெக்கில் இருந்தவர் ஆறுகளால் வந்த ஃப்ரம் த பெரில்ஸ் ஆஃப் த வாட்டர். ஆறுகளால் வந்த மோசம் என்னன்னா, கவனிங்க, பவுலோட லெட்டர்ஸ் பல முறை தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுச்சு, திரும்பி போய் எழுதினார். பவுலோட பொருள்கள் பல முறை அடிச்சுட்டு போயிடுச்சு, பவுலோட ரெக்கார்டு பல முறை அடிச்சு போயிடுச்சு, பவுலுடைய உடைமைகள் பல முறை தண்ணி அடிச்சுட்டு போச்சு. இருந்தாலும் திரும்ப 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 செய்தார். நம்ம ஃபோனில் சில டேட்டா வச்சுருப்போம், ஆதார் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி, சாஃப்ட் காப்பி வச்சுருப்போம். டக்குன்னு ஃபோன் கரெக்டாகிடும், போயிடும். ஆனுவோம், எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. பிரதர், இங்கே நிஜமாகவே போயிடுச்சு. ஆறுகளால் வந்த சேதம் பாருங்க. ஆறுகளால் வந்த மோசம், கல்லரால் வந்த மோசம், திருடம் போயிருக்கு பொருள். சுய ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம். 26ஆம் வசனம் படிக்கிறேன். பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்திரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரால் உண்டான மோசம். பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபத்திரங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். கொரிந்து திருச்சபையே, உங்ககிட்ட ஊழியத்துக்கு வரத்துக்கு நான் இவ்வளவு பாடுபட்டு வந்தேன். இவை முதலானவைகள் எல்லாம் எல்லா சபைகளிலும் குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. கொரிந்து திருச்சபையே, நீ மட்டும் கள்ள உபதேசத்துக்கு போன என்கிற வருத்தம் அல்ல, பிற சபைகளும் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற வருத்தம் என்னை வாட்டுகிறது என்று தன்னுடைய கிரெடிபிலிட்டி, அந்த ஊழியக்காரன் தான் பண்ண பாடிலே இந்த சபையினுடைய முன்னேற்றத்திற்காக நின்று தன்னையே புத்தியினாய் பேசி கொள்ளுகிறான். நான் பேசுகிறது உனக்கு முட்டாள்தனமாக இருக்கா மாதிரி இருக்கும், இருந்தாலும் ஏற்றுக்கொள் என்று. இதெல்லாம் படிக்கும்போது கண் கலங்குது. சில நேரம் சிலது நம்மோட ஒத்து போகுது, ஆனால் நம்மளை விட அவர் 1000 மடங்கு செஞ்சுருக்கிறார். நம்மளுக்கு சும்மா கர்த்தர் கார் கொடுத்து அனுப்புகிறார், மதியம் சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறார். வெறுங்கையாக புறப்பட்டு போய் சபையை நிறுவி இருக்கிறான் இந்த ஊழியன். ஒரே நம்பிக்கை தான். அந்த சபையில் ஒன்று தான் கொரிந்து சபை. அந்த சபை கள்ள உபதேசத்துக்கு போதுனா எவ்வளோ வருத்தம் இருக்கும் பாருங்கள். அதுதான் இந்த மழை. ஒருவன் பலவீனனாலும் நானும் பலவீனனாகிறது இல்லையா? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனங்களை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். என் கையில் போஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, என் பலவீனம் தான் இருக்குது. இந்த வயசுலையும் இந்த சபையை நிறுவினேனே அதுதான். என் கையில் ₹1 கூட இல்லாத இந்த சபையை நிறுவினேனே அதுதான். என் தலைவலியோட ஊழியம் செய்தேனே அதுதான். தலை சுற்றலோட ஆராதனை பண்ணினேனே அதுதான். ஆமேன். இந்த லெட்டருக்கு கொரிந்து திருச்சபை ஒன்றும் ஐயாவை கூப்பிட்டு டாக்டரேட் பட்டம் கொடுக்க போகிறதில்ல, கர்த்தர் கொடுக்க போகிறார். லாஸ்ட்டாக முடிப்பார். நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக ஜீவ கிரீடம். பவுல் இவங்களுக்கு எழுதுறாரு, இவங்க ஏதோ திருப்பி தர தேவை. ஊழியம் செய்கிற மக்களே, உங்களுக்கு யாரும் எந்த நன்மையும் நேர்த்தி கடனும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் செய்வார். God will do. என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். ஆமென். தமஸ்கு பட்டணத்தில், டமாஸ்கஸ்ல யார் பிடிச்சிருக்காரு? சேனை தலைவன் பிடித்து வைத்தார். அப்போது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலில் இருந்து மதில் வழியாய் இறக்கிவிடப்பட்டு அவருடைய கைக்கு தப்பினேன். பவுலை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டாங்க. ஜெயிலிருந்து தப்பிச்சு வரார். இப்போ வந்து தப்பி ஓடின கைதி, இருந்தாலும் தொடர்ந்து ஊழியம் செய்திருக்கிறார். அப்படி வந்து தான் இந்த கொரிந்து திருச்சபையிலையும் ஊழியம் செய்திருக்கிறார். He used all his intelligence to do ministry. பவுல் பற்றி ஒன்று தாங்க, பேதுரு பற்றி, யாக்கோபு பற்றி, யோவான் பற்றிலாம் எனக்கு தெரியல. பவுல் தனக்கு இருந்த எல்லா பவரையும் யூஸ் பண்ணி ஊழியம் மட்டும் தான் செஞ்சார். நான் யூதன் ஊழியம் செய்வேன், நான் ரோமன் ஸ்டில் ஊழியம் செய்வேன், ரோமனுக்கு ரோமனாய், கிரேக்கனுக்கு கிரேக்கனாய், யூதனுக்கு யூதனாய், புத்தீனனுக்கு புத்தீனனாய், படித்தவனுக்கு படித்தவனாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். அன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிற திருச்சபை நம்ம எழுந்திருக்கலாமா? கர்த்தர்களை நம்மை அர்ப்பணிக்கலாமா? இந்த ஊழியக்காரன் இடத்தில் நாம் கற்றுக்கொள்கிற விஷயங்கள், தன்னுடைய ஊழியத்தில் உண்மையான அப்போஸ்தலனாய் அன்பும் செய்தான், தியாகமும் செய்தான். அன்பும் கொடுத்தான், தியாகமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். இந்த அழைப்பு தான் நமக்கு வருகிறது. அர்ப்பணிப்போமா திருச்சபையே? God is coming with us. தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போம். பவுலுக்கு
எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ நெருக்கங்கள் வந்தாலும் அவர் இயேசுவையே பின்னோக்கி ஓடுகிறார். எவ்வளவு பாடுகள், எவ்வளோ நெருக்கங்கள் ஊழியத்தின் பாதையில், ஆனாலும் அவர் கிறிஸ்துவுக்காக ஓடிக்கொண்டே இருந்தார். கிறிஸ்துவுக்காக சபையை நடத்தி கொண்டே வந்தார். இன்னைக்கு நாம் ஆண்டவருக்காக எழும்புவோமா? கிறிஸ்துவுக்காக ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக ஒரு ஓட்டம், கிறிஸ்துவுக்காக நம்ம அர்ப்பணிப்போமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே, உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் சொல்லமா? பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். எங்கள் மகா இருக்கும் கிருபை நிறைந்தப்பா பவுலையாவைப்பா, இந்த அளவுக்கு ஊழியம் செய்ய மகனை தகுதிப்படுத்தி இந்த அளவுக்கு ஊழியம் கொடுத்த தேவனப்பா, நாங்கள் இன்று எங்களை பரிசோதிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் செய்த ஊழியம் தகப்பனப்பா, எங்களை பரிசோதிக்க செய்திருக்கிற நன்றி அப்பா. இதற்கும் எங்களோடு நீர் பேசினீர், நன்றி அப்பா. இனிமேல் எங்களோட நீர் பேசுங்க, வழி நடத்த, பலப்படுத்த, பெரிய காலம் செய்யுங்க. ஏசுன்னு சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று நான் பயந்து இருக்கிறேன். ஆமென். பவுலுக்கு ஒரு பயம் வருது. என்ன பயம்? ஐயோ கொரிந்து சபையே, நான் உன்னை ஒரு கர்ப்பவேதனை படுகிற அளவுக்கு நான் உன்னை எத்தனையை நான் கட்டி வளர்த்தேன், உன்னை எத்தனை இரவும் பகலும் நான் சத்தியத்தை சொல்லி உனக்கு நான் வளர்த்தேனே. ஆனால் இன்னைக்கு பிசாசு உங்களை ஏதோ வஞ்சிக்கும்படி ஒரு தவறான உபதேசத்தில் கொண்டு போகிறானே, அது ஒருவேளை அந்த பிசாசு உங்களுக்கு கெடுத்துரும் என்று நான் பயந்திருக்கிறேன் என்று ஒரு ஆவிக்குரிய பயத்தை இங்கு பவுல் வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு கூட நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நம்ம குடும்பத்தின் நபர்களாக இருக்கலாம், இல்லை நம்ம ஜெபக்குழு நடத்தலாம், ஜெபக்குழுவில் நல்ல நம்ம இருக்கிற நபர்களாக இருக்கலாம். ஆண்டவர் அந்த ஆத்துமாக்களை நம்மளை தந்திருக்கிறார். அந்த ஆத்துமாவை நம்ம ஆரம்பத்தில் கிறிஸ்துக்குள்ள நடத்த எவ்வளோ நாம் சிரமப்பட்டிருப்போம். அந்த ஆத்துமாவை நம்ம கிறிஸ்துக்குள்ள வழி நடத்திய நாம் எத்தனை முயற்சிகள் எடுத்திருப்போம். ஆனால் ஒருவேளை இன்னைக்கு அந்த பிசாசால ஒருவேளை வஞ்சிக்கப்படுகிற சூழ்நிலை தான். இன்று நாம் அவர்களுக்காக நாம் திறப்பில் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அந்த ஆத்துமாக்கு ஒருபோதும் பிசாசுக்கு நாம் விட்டு கொடுக்கவே கூடாது. நாம் அந்த ஆத்துமாக்களுக்காக தேவன் நம்மளே தான் திறப்பில் நின்று அவர்களுக்காக செபிக்க, எப்படியாவது அந்த சத்துருவின் அந்த எல்லா வஞ்சகத்திலிருந்தும் விடுதலையாக கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம கண்களை மூடி செபிப்போமா? நாம் நம்முடைய ஜெபக்குள்ள நபரை நினைத்துக்கொள்ளும். எத்தனை பேர் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசனம் வஞ்சிக்கப்பட்டு பின்வாட்டத்தில் போய் கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய குடும்ப நபர்கள் எத்தனை பேர் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றத்தில் போய் கொண்டாரு. திறப்புல நிற்போமா? இது நமக்கு ஆண்டருக்கு நம்ம ஆண்டவரை செவிக்கிறப்பா. என் குடும்பத்தை நபர்களுக்கான திறப்புல நிற்கிறப்பா. ஆண்டவரே, என் செபக்குழு நபர்களுக்கான நிற்கிறப்பா. ஆரம்பத்தில் எத்தனை பேர் ஆண்டவரே செபக்குழுக்கு வந்தார்களப்பா. ஆனா பிசாசு ஒருத்தரையா வஞ்சித்து எத்தனையோ காரங்களால அப்பா பின்மாற்றத்தில் கொண்டு போயிருக்கிறப்பா.
அவர்களை எப்படியாவது திரும்ப நீ கொண்டு வாங்கப்பா. அவர்களை இயேசு நாமத்தில் எந்த பிசாசுக்கு தந்திரத்துக்கு நீ ஒப்பு கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இது நம்முடைய டிசைபிளுக்காக நம்ம குடும்பத்துக்காக செபிக்கிற நேரம் அனைவரும் முடிந்தவர்களும் முழங்கால படிட்டு கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்கலாமா? அப்பா, எங்களுக்கு ஆத்துமாக்கள் ஒரு போதும் பிசாசு வஞ்சிக்க கூடாதப்பா. ஆண்டவரே, இன்னும் உங்களை அறியணாப்பா, இன்னும் உங்களை தெரிஞ்சுக்கணும்ப்பா, இன்னும் உங்களை பத்தி ஏதாவது அவங்களை ஆண்டவர் பத்தி தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஒரு நாளும் உலகம் அவங்களை இழுக்குதப்பா, பாவம் அவங்களை இழுத்து பிசாசுனா வஞ்சிக்கப்பட்டுகிறார்களப்பா. ஆண்டவர், உலகத்துல எவ்வளவு பசுத்தங்களால் இடைத்து போயிடுறாங்களப்பா. வேலையாண்டப்பா, வேலையினால் வஞ்சிக்கப்படுகிறார்களப்பா. ஒரு சில நபர்களால் வஞ்சிக்கப்படுகிறார்களப்பா. என் ஆத்துமாக்கள் ஒருவரும் ஆண்டவரே பிசாசுல வஞ்சிக்கப்படக்கூடாது என்று நாம் செபிக்கலாமா? ஒரு பேர் சொல்ல செபிக்கலாம். நம்ம ஆண்டவர் இடத்துல பாரத்தை கொடுத்துரு. மகளே இவளுக்காக செபி, மகளே இவளுக்காக செபி என்று ஆண்டவர் கொடுத்திருப்பாங்க. நம்முடைய ஒரு நபர்களை சொல்லி ஜெபிக்கலாமா? அப்பா சத்தத்தை ஊற்றி ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினால எங்கள் ஆத்துமாக்களை விரோதிக்கிற எல்லா பொல்லாத கிரைகள் ஆவிய, எல்லா சர்பத்தின் ஆவிய, எல்லா அந்நிய பாஷையில சபித்து கட்டலாமா? இயேசுவின் நாமத்தினால சபித்து நான் கட்டுகிறேன். எங்கள் ஆத்துமாக்களை வஞ்சிக்க, எங்களுடைய செபக்குழு நபர்களை வஞ்சிக்க உனக்கு அதிகாரம் இல்லை. எல்லா பிசாசுகளை கிரைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டாரப்பா. இதோ சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாதுன்னு சொன்னீங்களப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபக்குழு நபர்களுக்கு விரோதமாக அழுகிற எல்லா சர்பத்தின் ஆவி, வஞ்சகத்தின் ஆவிகளை அக்கினியால் சுட்டெரிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நாங்கள் சுட்டு எரிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆத்துமாக்கள் தொட அதிகாரம் இல்லையப்பா. அவர்களை உமக்காக எழும்பார்களப்பா, ஒரு சேனையா எழும்பார்களப்பா. உமக்கென்ற ஒரு பக்தி உள்ள வைராக்கமான சபைகளால், ஒரு விசுவாசிகளால் எழும்பார்கள் சாட்சி கொடுக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு கொடுத்த ஆத்துமாக்கள் ஒருவரும் இடருக்குள்ள போக கூடாது தகப்பனப்பா. ஒவ்வொரு ஆத்துமாக்கள் விசேஷமா இயேசுவின் ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளி பாதுகாத்துக்கிறப்பா. இந்த விசேஷத்தை வல்லமையால், இந்த விசேஷத்தை கிருபையினாலும் ரத்தத்தினாலும் எங்கள் ஒவ்வொரு விசுவாசங்களும் நாங்கள் மூடிக்கொள்ளுகிறப்பா. நீர் மாத்திரை பொறுப்பேற்றுக்கலாமா? தினமும் ஆண்டவர் எஸ்பா அவர்களுக்காக செபித்து, தினமும் அவர்களுக்காக ஆண்டவர் நாங்கள் போராடி இயேசு நாத்து எல்லா வஞ்சகத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களுக்கு சத்தியத்துக்குள்ள வழி நடத்த நீர் உதவி செய்யுங்க தகப்பனப்பா. நீர் எங்களோடு கூட இருங்க தகப்பனப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த ஆத்மாக்கள் ஒன்றும் நாங்கள் எழுந்து போகாதபடிக்கப்பா. பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் வரும்போது எங்களோடு சேர்த்துக்கொண்டு வருவோம் நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. உங்களோட மாறாத கிருபையும், மாறாத பிரசனம், மாறாத வல்லமையும் எங்களோடு கூட இருக்க ராஜா. நீங்களே பொறுப்பேற்றுக்கொண்டு வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, பெரிய காலம் செய்யுங்க. ஏசு முடிச்சு நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களை முறியடிப்போம், பிசாசுகளை எதிர்த்து நிற்போம். தேவன் நம்மோடு உதவி செய்து ஆமென். ஆத்துமாக்களை தேவனோடு ஆண்டோடு ராஜ்யத்தில் சுதந்திரிக்கிற ஆமென், ஆமென். ஷாலோம், 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 ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.